எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என் ஆண்டவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் சிறுமையானவரை நோக்கி பார்க்கிறார், அப்படியே விடுவது கிடையாது. சிறுமையானவனை நோக்கி பார்த்து அந்த சிறுமையிலிருந்து மீட்டெடுக்கிறவரா இருக்கிறார், அந்த எளிமையிலிருந்து மீட்டெடுக்கிறவரா இருக்கிறார். வியாதியஸ்தன் அண்டையில் ஆண்டவர் வருவாரா இருந்தா வந்துட்டு பார்த்துட்டா நல்லா இருக்கிறியா, சுகம் வந்துடும் சொல்லிட்டு போறவர் எல்லாம் சுகப்படுத்துகிறவரா இருக்கிறார். கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் வறுமையிலையும் கடன்லையும் இருக்கிறவனை விடுவிக்கிற ஆண்டவரா இருக்கிறார். அப்ப ஆண்டவரை நம்பி வந்த பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. என்ன, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்ம கர்த்தரை தேடும் போது கர்த்தர் நம்மளை நிறைவுள்ளவன் ஆக்குகிற தெய்வமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நாங்கள் அனைவரும் யாக்கோப்பு 1 அதிகாரம் 21வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுவோம். யாக்கோப்பு 1 அதிகாரம் 21வது வசனம். யாக்கோப்பு 1 அதிகாரம் 21வது வசனம். ரைட், அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டோடைய வார்த்தை எப்படி இருக்குதா? இந்த முறை நம்முடைய சபையினுடைய வாக்குத்தத்தம் என்னது? 119 சங்கீதம் 1வது வசனம் என்ன? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நாங்க வேத வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும். வெறுமனே வேத வசனத்தை கேட்கிறவர்களா மாத்திரமல்ல. இன்னைக்கு நிறைய பேர் கேட்க மாட்டாங்க, வசனத்தை கேட்க மாட்டாங்க. சபையில மிச்சம் எல்லாம் செய்வாங்க, வசனத்தை கேட்க மாட்டாங்க. மிச்சம் எல்லாத்திலையும் பங்கு பெற்றுவாங்க, ஆனா வசனத்துல கேட்கறதுல இருக்க மாட்டாங்க. அங்க சங்கீதம் 1 அதிகாரம் சொல்லுது, பாவிகள் தேவனுடைய சபையிலே நிலை நிற்பது இல்லை. என நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீதிமான்கள் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாங்க. தேவனால பிறந்தவர்கள், போன கிழமை பார்த்தோம், யோவான் 8 அதிகாரத்தில் சொல்லுது, தேவனால பிறந்தவர்கள் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்கள். அதையும் எடுத்தவங்க வாசிங்க. யோவான் 8:47. யோவான் 8 அதிகாரம் 47வது வசனம். யோவான் 8 அதிகாரம். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு என்ன, தேவனால பிறந்தவங்க தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாங்க, கொடுத்துதான் ஆகணும். ஆனா பிசாசினுடைய பிள்ளைகள் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் வேத பாரகர பரிசேயரை பார்த்து சொல்றாரு, நீங்க உங்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்றீங்க, ஆனா நீங்க பிசாசின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. நீங்க பிசாசின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. நீங்க ஒருபோதும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற இல்லை. இன்னும் சில யோவான் 6 அதிகாரத்துல ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க அழிந்து போகிற போஜனத்துக்காக, என்ன, அழிந்து போகிற உலகத்தினுடைய காரியங்களுக்காக நீங்க என்னைய தேடுறீங்க, ஆனா அழியாத வார்த்தையை தேடுகிற பிள்ளைகளா இருங்கன்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நான் உங்களுக்காக தான் சொல்றேன், அழிந்து போகிற ஆகாரத்தை தேடாம, அழிந்து போகிற உலகத்தினுடைய காரியங்களை தேடாம, ஜீவனுள்ள ஆணுடைய வார்த்தையை தேடுங்க. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற வார்த்தையை தேடுங்க. இந்த யாக்கோப்பு 1 அதிகாரம் 21 வசனத்தின்படி நீங்க உங்களோட ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ள வசனத்தை தேடுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதுல சொல்லுது பாருங்க, நீங்கள் சகலவித எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு. இன்னைக்கு ஏன் தெரியுமா துன்மார்க்கமான வழியில நடக்கிறான்? அவனுக்குள்ள துன்மார்க்கமான காரியங்கள் குடிகொண்டிருக்குது. ஏன்னா இதுல சொல்லுது பாருங்க, நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு. இன்னைக்கு நமக்குள்ள அநேகருக்குள்ள என்ன இருக்குது? அழுக்கும் துர்க்குணங்களும் நிறைந்திருக்குது, துன்மார்க்கமான காரியங்கள் நிறைந்திருக்குது. நமக்குள்ள வசனம் இருக்குமா இருந்தா உள்ள துன்மார்க்கத்தனம் இருக்காது, துர்க்குணம் இருக்காது, அழுக்கு இருக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற அழுக்கு நீங்கணுமா இருந்தா நாங்க வார்த்தையினால நிரம்பணும், வசனத்தினால நிரம்பணும். இன்னைக்கு நமக்குள்ள இருதயம் சுத்திகரிக்கப்படணுமா இருந்தா நாங்க சத்தியத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நாங்க சத்தியத்தை அறியும் போது அந்த சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்கும். ஏன்னா ஜனங்கள் அறியாமையினாலே, அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். சத்தியத்தை அறிகிற அறிவால நம்முடைய இருதயத்தை நாங்கள் நிரப்பணும். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள சத்தியமே இல்லை, சத்திய வசனம் இருதயத்தில இல்லை, சத்திய வசனம் வாயிலும் இல்லை. ஏன்னா கொடிய துர்க்குணங்களும் தீமையான வார்த்தைகளும் ஏன்னா மாறுபாடான பேச்சு அவங்களோட வாயில இருக்குது. ஆனா நீதிமானுடைய வாயில ஞானம் தான் இருக்கும்,
சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தில் சொல்லுது பாருங்க, நீதிமானுடைய நாவுல ஞானமான காரியங்கள் இருக்கும். நீதிமான் நியாயத்தை பேசுவான், நீதிமான் ஞானத்தை பேசுவான், நீதிமான் தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை செய்கிறவனா இருப்பான். அப்ப நாங்க என்னத்தன்னைக்கு நாங்க பார்க்க போகிறோம்டா, போன கிழமை பார்த்தது தான் வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவது எப்படி. எல்லாம் சொல்லுங்க, வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவது எப்படி, சுதந்திரித்துக் கொள்ளுவது எப்படி. போன கிழமை பார்த்தோம், நாங்க வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நாங்க என்ன செய்யணும்? ஏற்கனவே வாக்கு தத்தங்களை சுதந்திரித்தவங்க எப்படி சுதந்திரிச்சாங்கன்னு பார்க்கணும். நாங்க வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கணுமா இருந்தா ஏற்கனவே வாக்கு தத்தங்களை சுதந்திரித்தவங்க எப்படி சுதந்திரித்தாங்கன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பைபிளில் என்ன சொல்லுதுண்டா, வாக்கு தத்தங்களை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, தாவீது, மோசே, காலேப், யோசுவா, சிம்சோன், எப்தா, கிதியோன், இவங்கெல்லாம் என்ன செய்தாங்க? வாக்கு தத்தங்களை சுதந்திரித்தாங்களாம். இவங்கெல்லாம் எப்படி வாக்கு தத்தங்களை சுதந்திரித்தாங்கன்னு பார்த்தா விசுவாசத்தோடையும் பொறுமையா காத்திருந்து சுதந்திரித்தாங்களாம். இதுலேயும் விசேஷமா அவங்க எப்படி வாக்கு தத்தங்களை சுதந்திரித்தாங்கன்னு போன கிழமை பார்த்தோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் யாரு? முதலாவது என்னது? வாக்குத்தத்தம் பண்ணினவர் யாரு? அதைத்தான் நம்ம பார்த்தோம். அவங்க வாக்குத்தத்தம் பண்ணினவர் யார் என்று அறிஞ்சிருந்தாங்க. ஆபிரகாம் அறிந்திருந்தாரு. ஈசாக்க காட்டிலும், வாக்குத்தத்தத்தை காட்டிலும், ஆசீர்வாதத்தை காட்டிலும் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவர், அந்த ஈசாக்க கொடுத்த ஆண்டவர், அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் வல்லவராய் இருக்கிறார், அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நான் ஈசாக்க மறுபடியும் நான் கொடுத்தாலும் அவர் திருப்பி கொடுப்பார், அவனை உயிரோடு எழுப்பி தருவார். அப்ப ஆபிரகாமுக்கு தான் விசுவாசிக்கிற ஆண்டவர் இன்னார் என்பது தெரிஞ்சிருந்தது. அதாவது அவர் யாரு, வாக்குத்தத்தம் பண்ணினவர் யார் என்று தெரிஞ்சிருந்தது, அவர் உண்மையுள்ளவர் என்றது தெரிஞ்சிருந்தது, அவர் வல்லமையுள்ளவர் என்றது தெரிஞ்சிருந்தது, அவர் சொன்னதை செய்கிறவர் என்றது தெரிஞ்சிருந்தது. அடுத்து அவர் எப்படிப்பட்டவர்? அவர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? முதலாவது வாக்குத்தத்தம் பண்ணினவர் யாரு? இரண்டாவது வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவர்? எல்லாம் சொல்லுங்க, எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் உங்களுக்கு குறித்ததை அவர் உங்களுக்கு நிறைவேற்ற நல்ல வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் வாக்கு மாறாதவரா, பொய்யுரையாதவரா இருக்கிறார். இதைதான் போன கிழமை பார்த்தோம். மூன்றாவது, நாங்க சூழ்நிலைகளை பார்க்க கூடாது, பிரச்சனைகளை பார்க்க கூடாது, காற்றையும் கடலையும் பார்க்க கூடாது. அந்த பேதுரு கடல் மேல நடந்து வரும்போது, இயேசுவை நோக்கி பார்த்து வரும்போது அவர் கடல் மேல நடந்தார். எப்ப இயேசுவின் மேல வைத்த கண்ணை எடுத்து காற்றின் மேலையும் கடலின் மேலையும் வைக்கிறாரோ, தன்னுடைய சூழ்நிலைகள் மேல, பிரச்சனைகள் மேல வைக்கிறாரோ, அவள் அமிழ்ந்து போனார். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நம்ம நல்லா போய் கொண்டிருப்போம், நல்லா ஜெபிப்போம், ஆலயத்துக்கு போவோம், பைபிள் எடுத்து படிப்போம், குடும்ப ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் சரியா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியவர்களை கொடுப்போம், ஜெபம் பண்ணுவோம், இதெல்லாம் சரியா போய் கொண்டிருக்கும். ஆனா சில காரியத்தின் மூலமா, சில காரணங்கள் மூலமா இடையில நாங்க சூழ்நிலைகளை பார்க்கும்போது, என்ன நம்முடைய கடன் பிரச்சனையை, வீட்டு பிரச்சனையை, குடும்ப பிரச்சனையை பார்த்து கடவுளை விட்டு கண்ணை எடுத்து அதன் மேல கண்ணை வைக்கும் போது என்ன செய்யறோம்? நம்முடைய ஜெபம் நின்றும், சர்ச்சுக்கு போறது நின்றும், என்ன கடவுளுடைய காரியத்தில் எல்லாத்துலையும் நம்ம ஸ்டெப்பை போட்டுட்டு நம்மளோட வேலையை பார்க்க வலிக்கிட்டுருவோம். அப்படியே விழுந்து நம்ம திருப்பி எழுந்திருக்க முடியாம அவதிப்பட்டு கொண்டிருப்போம். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட நம்மளையும் ஆண்டவர் தூக்கி எடுக்க வல்லமை இல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் நம்மளை தூக்கி எடுக்கிறார். அநேக நேரத்தில் நம்ம விழுந்து போய் கொண்டே இருக்கிறோம், ஆண்டவரும் நம்மளை தூக்கி எடுக்கிறார். பைபிள் சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்பவும் என்ன செய்வானா? என்ன சொல்லுங்க? நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தான் உங்களை தூக்கி எடுக்கிறார். நம்ம கீழே விழ தடுமாற நாங்க என்ன செய்யறோம்? நம்முடைய கால்கள் வலையில சிக்க ஆண்டவர் நம்மளை அந்த கண்ணியிலிருந்து விடுவிக்கிறவரா இருக்கிறார், அந்த வலைக்கு தப்புவிக்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சரி, அப்ப இந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும், எல்லாம் சொல்லுங்க, உங்கள் உள்ளத்திலே, என்னுடைய உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும், என்னுடைய ஆத்துமாவை, என்னுடைய மனதை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமா இருக்கிற. இந்த வசனம் எப்படிப்பட்டதான்? வல்லமையுள்ளதாம். தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டது? எல்லாம் சொல்லுங்க, வல்லமையுள்ளது. இன்றைக்கு நீங்க கேட்கிற வார்த்தைக்கு, நீங்க இன்றைக்கு தொழிலுக்கு போய் சம்பாதிக்கிற பணத்தை காட்டிலும் வல்லமை இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
நீங்க கேட்கிற வார்த்தைக்கு உங்களோட தொழில், உங்களோட வேலையை காட்டிலும், உங்களோட படிப்பை காட்டிலும், உங்களோட உலக பிரகாரமான ஞானத்தை காட்டிலும், உங்களுக்கு இருக்கிற பணத்தை காட்டிலும், உறவினர்களை காட்டிலும், எல்லாத்த காட்டிலும் வல்லமை இருக்குது. இந்த வார்த்தையினால எதையும் செய்ய முடியும், எதையும் உருவாக்க முடியும், எதையும் அழிக்கவும் முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவனுடைய வார்த்தையால் உருவாக்க முடியும். அது மரித்ததை கூட எழுப்ப முடியும். மரித்து போன உங்களுடைய பொருளாதாரத்தை எழுப்ப முடியும். மரித்து போன சரீர அவயவத்தை அதை ஜீவனை பெற முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுலயும் குறிப்பா சொல்லுது, உங்களோட மனதை இந்த வார்த்தை மாற்றும். உங்களோட மனதில் இருக்கிற தீய குணங்களை எடுத்து போட்டு நல்ல காரியங்களை இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கொண்டு வர வல்லமை உள்ளதா இருக்குது. விட முடியாத பாவங்களை, அந்த விட முடியாத பாவங்கள்ல இருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு இந்த வசனத்துக்கு வல்லமை இருக்குது. அதனாலதான் 119 சங்கீதத்தில் சொல்லுது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? எதனால் சுத்தம் பண்ணுவான்? வேத வசனத்தின்படி. என்ன, நல்ல ஒரு பொம்பளைய திருமணம் முடிக்கிறதுனால தானே அப்படி சொல்லலை. நல்ல வேலைக்கு போவதனால் தானே அப்படி சொல்லலை. நல்ல பெற்றோருக்கு பிறந்ததனால் தானே அப்படி சொல்லலை. எப்படி சொல்லுது? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வேத வசனத்தை படி தன்னை. அப்ப வாலிபனுக்குள்ள என்ன இருக்கணும்? இன்றைக்கு வாலிபர் கையிலேயே பைபிள் இல்லை. அப்ப இப்படி வாயில இருக்கும், இருதயத்தில் இருக்கும். என்ன, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? போனை பார்த்து கொண்டிருப்பதனால் தான் என்று சொல்லலை. என்ன, வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனால் தானே. ஒரு வாலிபன் மாரணமா இருந்தா அவன் எப்ப வார்த்தையை, வேதத்தை படிக்க ஆரம்பிக்கிறானோ, ஆண்டுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கிறானோ, அப்பதான் மாற்றம் வரும். இல்லாட்டி என்ன புரண்டாலும் உருண்டாலும் மாற்றம் வராது. அவனுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் பாவமும் தீய குணங்களும் அதிகரித்து கொண்டு தான் போகும். திருக்குணங்களும் அழுக்கும் இருதயத்தில் நிறைஞ்சு கொண்டு தான் போகும். ஆனா அவன் வசனத்தை கேட்க ஆரம்பிக்கும் போது, வசனத்துக்கு செவி சாய்க்க ஆரம்பிக்கும் போது, ஆண்டவர் அவனை எல்லா துர்க்குணத்தில் இருந்தும், எல்லா அழுக்கள் இருந்தும், எல்லா பாவத்தின் அடிமைத்தனங்கள் இருந்தும் ஆண்டவர் விடுவிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப அந்த வசனம் சொல்லுது, வாலிபன் வேத வசனத்தின்படி தன்னுடைய இருதயத்தை காத்து கொள்றதுனாலதான் சுத்தமாவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இந்த இடத்துல, இந்த சபையில் இருக்கிற வாலிபர்கள், நம்முடைய தேசத்துல பட்டணத்தில் இருக்கிற வாலிபர்கள் தவறான தொழிலை விட்டு, என்ன, தவறான அடிமைத்தனங்களை விட்டு, விபச்சாரத்தை விட்டு, போதைப் பொருள் பாவனையை விட்டு, என்ன, அழுக்கான வேதத்துக்கு புறம்பான காரியங்களை விட்டு விடுதலை ஆகணும்டா, அவங்க அதை விட்டு வெளியே வரணும்டா, ஏன்னா அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட குணங்கள்ல இருந்து வெளியே வரணும்டா, அவங்க எப்ப சத்தியத்துக்கு தங்களுடைய செவியை சாய்க்க ஆரம்பிக்கிறாங்களோ, எப்ப சத்திய வார்த்தைகளை இரவும் பகலும் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, இது வாலிபர்கள் மட்டும் இல்லை, சிறுவர்களுக்கும் பொருந்தும், பெரியவர்களுக்கும் பொருந்தும். அவங்க வேத வசனத்துக்கு எப்ப தங்களுடைய செவிகளை சாய்க்கிறாங்களோ, எப்ப வேத வசனத்தை தியானிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அப்பதான் மாற்றம் வரும். இதை செய்யாம எவ்வளவு உருண்டாலும் புரண்டாலும் எதுவும் மாறப்போறது கிடையாது. அப்ப இன்றைக்கு இந்த வசனம் அதைத்தான் சொல்லுது. இந்த வசனம் எப்படிப்பட்டதா? நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்க வல்லமையில தான் இருக்குதான். வாலிபர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வாலிபர்களை விடுவிக்க வல்லமையில தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது 119 சங்கீதத்தில் இதுக்கு அடுத்து கீழே சொல்லுது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு. எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் நாங்க பாவம் செய்யும் போது அது தேவனுக்கு விரோதமா செய்யறோம்? யாருக்கு விரோதமா செய்யறோம்? தேவனுக்கு. பாவம் தேவனுக்கு விரோதமானது. பாவம் தேவனுக்கு விரோதமானது. பாவம் நம்மளை தேவனை விட்டு பிரிக்குது. அது தேவனுக்கு விரோதமானது. அப்ப சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு என்ன செய்தேனா? உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே. அந்த வசனத்தை எடுத்துவங்க வாசிங்க. 119 சங்கீதம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்மது வாக்கை, ஆண்டுடைய வார்த்தையை, வாக்கு தத்தத்தை எங்க வைக்கணுமா? இருதயத்துல வைக்கணுமா? எங்க வைக்கணுமா? இருதயத்துல வைக்கணுமா? அப்ப நம்ம ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்யணுமா இருந்தா வசனத்தை கேட்காம இருந்தாலே போதும், வசனத்தை படிக்காம இருந்தாலே போதும், வசனத்தை இருதயத்துல போறதுக்கு இடம் கொடுக்காம இருந்தாலே போதும், துணிகரமா பாவம் செய்வோம். 19 சங்கீதம் கடைசி 3 வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 19 அதிகாரம் கடைசி 3 வசனங்கள். சங்கீதம் 19 அதிகாரம் அதுல சொல்லுது பாருங்க, எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. தன் பிழைகளை உணர்கிற மனுஷன் யார்?
எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. தன் பிழைகளை உணர்கிற மனுஷன் யார்? உணர்கிற மனுஷன் யார்? வாசிங்க. எல்லாம் சொல்லுங்க. மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் தன் பிழைகளை உணர்கிற மனுஷன் யார்? எல்லாம் சத்தமா சொல்லணும். தன் பிழைகளை உணர்கிற மனுஷன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காத்தருளும். துணிகரமான பாவங்கள் என்னை ஆண்டு கொள்ள, என்னை மேற்கொள்ள, என்னை ஆளுகை செய்து கொள்ள விடாதேயும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க பாருங்க. அது என்னை ஆளுகை செய்யக்கூடாது. அதுக்கடுத்து சொல்றது பாருங்க. அப்பொழுது என்ன சொல்லுங்க? அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் ஆபத்துக்கு நீங்களாயிருப்பேன். அதுக்கடுத்து சொல்றது பாருங்க. என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும். என்னது? வாயும் இருதயமும். எல்லாம் சொல்லுங்க. வாயும் இருதயமும் எப்படி இருக்கணுமா? ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணுமா? ஆண்டுடைய சமூகத்தில் பிரியமானவைகளை பேசணுமா? என்ன, நம்முடைய வாயினாலே இருதயத்தினாலே நாங்கள் நினைக்கிற, முணுமுணுக்கிற, சிந்திக்கிற காரியங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். அது தேவனுக்கு பிரியமா இருக்குதா? அப்ப ஆண்டவரே, இந்த வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமா தான் இருக்கணும். நீர் வெறுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க முகத்தை திருப்பிக் கொள்ற மாதிரி இருக்கக்கூடாது. இன்றைக்கு அநேக மனுஷர்கள் பேசுகிற வார்த்தைகள், அவங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் பொல்லாததா இருக்குது. பைபிள் சொல்லுது, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் எப்படி இருக்குதான்? பொல்லாதவைகளா இருக்குதான். இருதயம் எப்படி இருக்குதான்? மகா திருக்குள்ளதும், இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குது. இந்த யாக்கோப்பு 1:21 சொல்லுது, இருதயத்துக்குள்ள எல்லா அழுக்கும் இருக்குது. இருதயத்துக்குள்ள என்ன இருக்குது? துர்க்குணங்கள் இருக்குது. அப்ப இதெல்லாம் ஒளிந்து போகணுமா இருந்தா, என்ன, இதெல்லாம் ஒளிந்து போகணுமா இருந்தா நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற துர்க்குணங்கள், பாவங்கள், துணிகரமான காரியங்கள் எல்லாம், அழுக்குகள் எல்லாம் ஒளிந்து போகணுமா இருந்தா, இல்லாம போகணுமா இருந்தா, ஏன்னா வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒளியாத வார்த்தை எடுத்து இருதயத்தில் வைக்கணும். அழியாத வார்த்தை எடுத்து இருதயத்தில் வைக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அழியாத வித்தாகிய வசனத்தை எடுத்து இருதயத்தில் வைக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை நீங்க மாறணுமா? நிறைய பேர் விரும்புகிறோம். நானும் மாறணும்னு தான் நினைக்கிறேன், நானும் திருந்தோணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா முடியுது இல்லையே. என்ன பண்றதுன்னா வசனத்தை எடுத்து இருதயத்தில் வைக்கிறது. வசனத்தை எடுத்து இருதயத்தில் வைக்க 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 மாற்றம் வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உடனே வராது. ஒவ்வொரு நாளும் நம்ம வசனத்தினால நிரம்ப 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 நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் என்ன செய்யும்? நம்மளை அறியாமலே தேவன் தூரமாக கொண்டு போயிடுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்மளை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து ஏற்கனவே விடுவித்திருக்கிறார். அது பற்றின சத்தியங்களை கேட்க கேட்க நம்ம விடுதலையாக்கப்படுவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையும் ஏற்கனவே செஞ்சிட்டார். அப்ப ஏன் பின்னகாசு ஒன்று நடக்குது இல்லைண்டா, நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலை, நம்ம அதை விசுவாசிக்கலை. அப்ப தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்ததை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்கணும். நம்ம ஏற்றுக்கொள்வோமா இருந்தா, விசுவாசிப்போமா இருந்தா நாங்க சுதந்திரித்து கொள்ளுவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். இப்ப இந்த வசனம் சொல்லுது பாருங்க, யாக்கோபு 1:21, உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும். இப்ப என்ன செய்யப்படணும்? வசனம் உங்களோட உள்ளத்துல என்ன செய்யப்படணும்? நாட்டப்படணும். நிறைய பேருக்கு நாட்டப்படலை. ஏன்னா அவங்க ஆலயத்தில் நாட்டப்பட்டாதான் வசனம் இருதயத்தில் நாட்டப்படும். என்ன சங்கீதத்தில் சொல்லுது, நம்ம ஆலய பிரகாரங்கள்ல நாட்டப்படணுமா. சங்கீதம் 21 சொல்லுது. வாசிங்க. சங்கீதம் 1 3 4 வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. இந்த நீர்க்கால்ல என்ன நடக்கும்? தண்ணி ஓயாம வழிஞ்சு ஓடிக்கொண்டே இருக்கும். தண்ணி என்ன செய்யும்? ஓடிக்கொண்டே இருக்கும். நீர்க்காலில் தான் நடக்கும். அந்த தண்ணி இருக்க சும்மா நிற்காது, அது ஓடிக்கொண்டே இருக்கும். ஆண்டுடைய ஆலயத்தில், ஆண்டுடைய சமூகத்தில் என்ன நடக்கும்? வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். யார் வந்தாலும் வரலாட்டியும், யார் கேட்டாலும் கேட்கலாட்டியும், நீர்க்கால்களில் ஓடுகிற தண்ணியை போல, நீரை போல இந்த சபையில் ஆண்டுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இது பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. இப்ப இந்த சபையில நாட்டப்பட்டாதான் என்ன செய்யப்பட முடியும்? செழிக்க முடியும். அந்த நீர்க்காலில் நாட்டப்பட்டாதான் என்ன செய்ய முடியும்?
செழிக்க முடியும். இப்போ நீ ஒரு பாருங்க, ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணியில் நாட்டப்பட்டா செழிக்க முடியும். இதே நீங்கள் போயிட்டு இங்கே எங்கேயாச்சும் இருக்கிற குளத்தில் ஒரு கண்டை நாட்டு பாருங்க, என்ன செஞ்சிடும்? அழுகிரும். எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற குளத்தில் கொண்டு போயிட்டு ஒரு கண்டை நட்டு பாருங்க, அது என்ன செய்யும்? அழுகி போயிடும், அழிந்து போயிடும், இல்லாமல் போயிடும். ஆனால் ஓடிக்கொண்டிருக்கிற காரியத்தில் நாட்டப்பட்டிருக்குமா இருந்தா, ஓரத்தில் நாட்டப்பட்டிருக்குமா இருந்தா அது என்ன செய்யும்? அந்த ஓடுகிற நதியில் இருக்கிற நீர்த்துளிகள் தொடர்ந்து பட என்ன நடக்கும்டா, அது வளர்ந்து பயிராகி என்ன செய்யும்? செழித்து ஓங்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ தொடர்ந்து வசனத்தை ஆலயத்துக்கு வந்து ஆலயத்தில் நாட்டப்பட்டு இருக்கும்போது அதில் தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எப்படி இருப்பானா? இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். என்ன பைபிளில் சொல்லுது? நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். ஒரு தாயின் கர்ப்பத்தில் ஒரு கரு உருவாச்சுண்டா அது முதலாம் மாதம் இருந்த மாதிரி 6ஆம் மாதம் இருக்காது, முதலாம் மாதம் இருந்த மாதிரி 10ஆம் மாதம் இருக்காது. அது முதலாம் மாதம் இருந்ததை விட 2ஆம் மாதத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? 2ஆம் மாதம் இருந்ததை விட 3ஆம் மாதத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கும். 3ஆம் மாதத்தில் இருந்ததை விட இப்படி ஒவ்வொரு மாதங்களும் என்ன இருக்கும்? கீழே போகாது, என்ன இருக்கும்? வளர்ச்சி இருக்கும். வெளியில் இந்த கை மட்டும் வளராது. தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற அந்த கருவுக்கு இங்கே இருக்கிற கை மட்டும் இப்படி வளராது, இது இப்படி போகாது. 2 கையும் என்ன செய்யும்? 2 கையும் என்ன செய்யும்? வளரும். மற்றது கை மட்டும் வளராது, காலும் என்ன செய்யும்? வளரும். கால் மட்டும் வளராது, தலையில் இருக்கிற முடி வளரும். என்ன உள்ள இருக்கிற காரியங்கள், அவயவங்கள் எல்லாம் என்ன செய்யும்? வளரும். இன்றைக்கு பாருங்க, இப்போ சிறு பிள்ளைகளை என்ன செய்றீங்க? பிள்ளைகள் இப்போ பிறந்திருந்தா என்ன செய்வீங்க? மாதம் நிறுக்கும்போது பிள்ளைகளின் நிறை குறைஞ்சு கொண்டே வருது. அப்பாடா நல்ல காரியம் நடக்குன்னு சும்மா இருப்பீங்களா? என்ன செய்வீங்க? ஏதோ ஒரு பிரச்சனை, என்ன நான் கொடுக்குற சாப்பாட்டு இதான் சரியில்லைன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் காட்டுவீங்க. என்ன நர்ஸ் இது குறைஞ்சிட்டே இருக்குது, என்ன செய்யறது? அப்போ அவங்க ஆலோசனையை சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது. நான் கொடுக்குறத தான் கொடுப்பீங்களா? கொடுத்தீங்கன்னா பிள்ளை எதிர்காலத்தில் இன்னும் நோய் வந்து வியாதி வந்து இறந்தே போயிடும். அப்போ எப்படி இருப்பீங்க? பிள்ளை மேலே கவனமாக அன்பாக இருக்கிற பெற்றோர் என்ன செய்வீங்க? பிள்ளை இப்படியே குறைஞ்சி போகிறது பிள்ளைக்கு நல்லது இல்லை. பிள்ளைக்கு எது நல்லதுன்ற வைத்திய ஆலோசனையின்படி என்ன செய்யணும்? நல்ல சத்தான உணவுகளை கொடுக்கணும். பிள்ளையினுடைய நிறை அடுத்த முறை கூடணும்னு நினைப்பீங்களா, குறையணும்னு நினைப்பீங்களா? கூடணும்னு தான் நினைப்பீங்க. ஆண்டவரும் அதைத்தான் நினைக்கிறார். ஒவ்வொரு முறை ஆலயத்துக்கு வரும்போது நம்மளை நிறுத்தி பார்க்கும்போது இது போன முறை இருந்ததை விட எப்படி இருக்குது? குட்டிச்சவராக இருக்குது. அப்போ ஆண்டவர் என்னத்தை விரும்புகிறாரு? என் பிள்ளை இப்படி போகக்கூடாது, சத்தியத்தை அறிகிற அறிவினால் நிரம்பணும், என் பிள்ளையினுடைய காரியங்கள் குறையக்கூடாது, என் பிள்ளை எல்லாவற்றிலையும் பெருகணும்னு நினைக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுடைய ஆண்டவர் நீங்க குறுகி போக விரும்பல, நீங்க பெருக்கம் அடைகிறத ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க வளரணும் என்று விரும்புகிறார். நீங்க வாழா இருக்கக்கூடாது, தலையாகணும் என்று விரும்புகிறார். நீங்க எல்லா விதத்திலையும் இடங்கொள்ளாம போக மட்டும் ஆண்டவர் உங்க மேல ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணணும் என்று விரும்புகிறார். உங்களுக்கு நேரா வானத்தின் பலகணிகளை திறக்கணும் என்று விரும்புகிறார். ஏன் தெரியுமா? நமக்கு நடக்கல. ஆண்டவர் விரும்புகிறத நம்ம விரும்பல, ஆண்டவர் தர்றதை நம்ம உட்கொள்ளல. இப்போ நிறைய பேர் வியாதியாக இருக்கும்போது இந்த மருந்து கசக்குதுன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? அம்மா கொடுக்கும்போது வாயில் வச்சுட்டு அங்கால போயிட்டு துப்பிடுவாங்க. என்ன செஞ்சிருவாங்க? கசக்குன்னு சொல்லி துப்பிடுவாங்க. ஏன் உள்ள எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. சில பேருக்கு ஆணுடைய வார்த்தை இப்படித்தான் இருக்குது, கசப்பா இருக்குது. ஆனால் வசனம் சொல்லுது ஆணுடைய வார்த்தை தெளிதேனிலும் அது இனிமையானது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அநேகருக்கு கசப்பா இருந்து கொண்டிருக்குது. கசப்பா இருக்கிறவனுக்கு அது பலன் கொடுக்காது. ஆண்டவர் மாறாவி நீரையே மதுரமா மாற்றினார், தண்ணீரையே திராட்சரசமா மாற்றினார். அதை காட்டிலும் ஆண்டுடைய வார்த்தை இனிமையுள்ளதா இருக்குது, தெளிதேனிலும் மதுரமா இருக்குது, இனிமையுள்ளதா இருக்குது. ஆகையினால் ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க, சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த யாக்கோபுல சொல்லுது, வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், வசனத்தை சாந்தமாக. ஏன்னா இந்த வசனம் தான் உங்களுடைய ஆத்மாவை விடுவிக்க வல்லமை உள்ளதா இருக்குது, உங்களோட மனதை மறுவப்படுத்த வல்லமை உள்ளதா இருக்குது, உங்களோட உள்ளத்தை மாற்ற வல்லமை உள்ளதா இருக்குது. உங்களோட உள்ளத்தில் இந்த வசனம் நாட்டப்படணும். அப்ப உள்ளத்துல வசனம் நாட்டப்படணுமா இருந்தா நாங்க சரியான சத்தியத்தை பேசுற ஆலயத்துல நாட்டப்படணும். என்ன நம்முடைய உள்ளத்துல வசனம் நாட்டப்படணுமா இருந்தா நாங்க சரியான சத்தியத்தை பேசுகிற ஆலயத்துல நாட்டப்படணும். என்ன அதுதான் சொல்லுது, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் கேதுருவை போல
வளருவான். ஐயோ பினகாஸ், நான் சர்ச்சுக்கு இன்றைக்கு வராமல் நான் வேலைக்கு போனாலும் நான் வளருவேன். ஆண்டவர் நெருஞ்சி முள் வளரும்னு சொல்லலை. நெருஞ்சி முள்ளும் வளரும் தான். நெருஞ்சி முள்ளும் தண்ணி ஊற்றாமல் என்ன செய்யுது? வளருது தான். பெய்கிற மழையிலே வளருது தான், நல்லா வளருது. ஆண்டவர் நீதிமான் நெருஞ்சி முல்லை போல என்ன செய்வான்? செழித்து வளர்ந்து மத்தாக்களை குத்துவான்னு சொல்லலை. எப்படி சொல்லுதுண்டா, நீதிமான் பனையை போல செழித்து. பாருங்க, பனை எப்படிப்பட்ட மரமாக இருக்குது? பனையில் இருக்கிற ஒவ்வொரு பாகமும் எல்லா மற்ற மனுஷனுக்கு பலனை கொடுக்கிறதா இருக்குது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? பனையில் இருக்கிற வேர்ல இருந்து தண்டில் இருந்து என்ன மேலே இருக்கிற கிளைகள், அங்கே இருக்கிற பழங்கள், காய்கள் எல்லாமே என்ன செய்யுது? எல்லா விதத்திலையும் மனுஷனுக்கு பலனை கொடுக்குது, மனுஷனுக்கு பயனுள்ளதா இருக்குது. ஆனா நெருஞ்சிய பாருங்க, பனையும் வளருது, நெருஞ்சியும் வளருது. நெருஞ்சி உங்க வீட்டில் நீங்க நெருஞ்சி எத்தனை பேர் வளர்க்குறீங்க? எனக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கு, இந்த நெருஞ்சி முள்ளெல்லாம் எடுத்து நான் பொறிச்சு சாப்பிடுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க? எந்த விதத்திலையும் அது பயனுள்ளதா இல்லை. நெருஞ்சி பயனுள்ளதா இல்லை. அப்ப நம்ம நீங்க நினைக்கலாம், நீங்க சொல்லலாம், இல்லை இன்றைக்கு வராமல் நான் வேலைக்கு போயிருந்தா, இல்லாட்டி நான் ஸ்கூலுக்கு போயிருந்தா, டியூஷனுக்கு போயிருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன்? வளர்ந்துருப்பேன், பெருகியிருப்பேன். இல்லை, நீதிமான் அப்படி பெருகிறவன் அல்ல. நீதிமான் கர்த்தரை தேடி, கர்த்தரை விசுவாசிச்சு, கர்த்தருடைய காரியங்கள் ஈடுபட்டு பெருகிறவனா இருக்கிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நிறைஞ்சி என்ன செய்யுது? அது மனுஷனுக்கு பயனுள்ளதா இருக்குது. அப்ப நீங்க பயனுள்ளதா இல்லை. அதே போல துன்மார்க்கன் தேவனுடைய காரியங்களுக்கு பயனுள்ளதா இருக்க மாட்டான், மற்றவனுக்கு பயனுள்ளவனா இருக்க மாட்டான். ஆனா நீதிமான் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்டா, அவன் கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு பயனுள்ள வகையில் இருக்கிறவனா இருக்கிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். எல்லாம் சொல்லுங்க, நீதிமானாகிய நான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுக்கு அடுத்து சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரத்தில் எப்படி இருப்பாங்க? செழிப்பா இருப்பாங்க, செழித்து இருப்பாங்க. அவங்க குறைவுபட மாட்டாங்க, அவங்க பச்சை பசேரண்டு இருப்பாங்க, அவங்க வெறுமையா இருக்க மாட்டாங்க, ஒன்றுமில்லாமல் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு சபைக்கு வந்து இவ்வளவு வருஷமா நீங்க அப்படியே இருந்த நிலைமையில் இருக்கிறீங்கன்னா அதுக்கு கடவுள் காரணம் அல்ல, அதுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் தான் பொறுப்பு. நீங்க என்ன செய்யல? சபைக்கு வந்து சும்மா இருந்துட்டு போனா ஒன்று நடக்காது. சத்தியத்தை கேட்டு அதை வாயில இருதயத்தில் வச்சு அதன்படி நடக்கும்போது நீங்க செழிப்பீங்கன்னு வேதம் சொல்லுது. அதுக்கடுத்து சொல்லுது, ஏன்னா அவங்க முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பாங்க. முதிர் வயதிலும் எப்படி இருப்பாங்க? பசுமையும் புஷ்டியுமா இருப்பாங்க. குறைவோட வறுமையோட என்ன கையேந்திர வாழ்க்கையில் இருக்க மாட்டாங்க. அவங்க முதிர் வயதானாலும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா தான் இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க அப்படி இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ உங்களுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் முதலாவது சபையில நாட்டப்படணும். அடுத்தது சபையில் இருந்து கொண்டு தூங்கி கொண்டிருக்க கூடாது. என்ன செய்யணும்? வார்த்தையை காதுகளினால கேட்கிறவங்களா இருக்கணும். வசனத்தை மேய்ந்து கொள்ளணும். 37வது சங்கீதத்தில் பாருங்க, சங்கீதம் 37ஆம் அதிகாரம், சங்கீதம் 37ஆம் அதிகாரம், அதுல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 3வது வசனத்தை வாசிங்க. என்ன சொல்றாரு? தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை, சபைக்கு வந்து என்ன செய்யணும்? சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும். சபைக்கு என்னத்துக்கு வர்றோம்? செவி கொடுக்கறதுக்கு வர்றோம், சத்தியத்தை மேய்ந்து கொள்றதுக்கு வர்றோம். அப்ப இந்த இடத்துல இருந்து தூங்கி கொண்டு பிராக்கு பார்த்து கொண்டு வேற சிந்தையோடு இருக்கக்கூடாது. சத்திய வார்த்தைகளை உங்களுக்குள்ள நீங்க எடுத்துக்கொள்றவங்களா இருக்கணும். எத்தனை பேர் கவனமா சத்தியத்துல கவனமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் கவனமா செவி கொடுக்குறீங்க? செவி கொடுக்கிறவங்க தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப ஆண்டுடைய வார்த்தைக்கு, சத்திய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். எந்த அளவினால நீங்க சத்தியத்துக்கு செவி கொடுக்குறீங்களோ அந்த அளவினால பெருகுவீங்க, அந்த அளவினால தேவன் உங்களை உயர்த்துவார், அந்த அளவினால தேவனிடத்திலிருந்து இன்னும் நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ளுவீங்க. ஆண்டவர் நீங்க அப்படி பெற்றுக்கொள்ளணும் என்று விரும்புகிறார். நீங்க தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை சுதந்திரிக்கணும் என்று விரும்புகிறார். இந்த சத்தியத்தை கேட்டு உங்களுடைய விசுவாச கண்ணால பார்க்கணும்னு விரும்புகிறார், உங்களோட காதால கேட்கணும்னு விரும்புகிறார். தேவனுடைய அந்த பெரிய நினைவுகள், வழிகள் உங்களுடைய இருதயத்துக்குள்ள இந்த சத்திய வார்த்தையை கேட்பதன் மூலமா வரணும் என்று விரும்புகிறார். ஆகையினால நீங்க சத்திய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளா நீங்க இருக்கணும். ரைட். இப்போ யாக்கோபு 1:21 வருவோம். அப்ப இதுல என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு, எல்லாம் சொல்லுங்க,
உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும். சத்திய வசனம் எங்க நாட்டப்படணும்? இந்த பைபிளில் இந்த பைபிள் எங்கேயோ மேலே வைக்கக்கூடாது. எங்கே இருக்கணும்? உங்களுடைய உள்ளத்தில் இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, சத்திய வார்த்தை என் உள்ளத்திலே நாட்டப்பட வேண்டும். உள்ளத்தில் எப்படி? உங்களோட உள்ளம் எப்படி இருக்கணும்? முதலாவது நல்ல நிலமாக இருக்கணும். உங்களோட உள்ளம் எப்படி இருக்கணும்? நல்ல நிலமாக இருக்கணும். எப்போ முடிப்பாரோ தெரியலண்டா அது அப்படி நல்ல நிலம் இல்லை. ஏன்னா வேற சிந்தனை இங்கே இருக்கும்போதே இறைச்சி கடையில் சிந்தனை இருக்குமா இருந்தால், வேலை ஸ்தலத்தில் சிந்தனை இருக்குமா இருந்தால் அது நல்ல நிலம் இல்லை, அது வேற விதமான நிலம். என்ன எப்போ முடிப்பார் போயிட்டு அவரோட ஃபோன் கதைக்கலாம், எப்போ முடிப்பார் போயிட்டு சமைக்கலாம், எப்போ முடிப்பார் அதை செய்யலாம் இதை செய்யலாம், டிவியை பார்க்கலாம், ஃபோனை பார்க்கலாம். ஐயோ அந்த படம் வேறு இன்றைக்கி போகும்னு நேற்று விளம்பரத்தில் பார்த்தேனே. என்ன வேறு விதமான நிலமாக இருக்கக்கூடாது, நல்ல நிலமாக இருக்கணும். நல்ல நிலமாக இருக்குமா இருந்தால் இப்போ விதைக்கப்படுற வசனத்தை உள்ளே இழுத்துக்கொள்ளும், உள்ளே இழுத்து அதுக்குள்ளே வச்சுக்கொள்ளுமா இருந்தால் அது முளைத்து பயிராகி அது வெளியே வந்துடும், அது பலன் கொடுக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இங்கே சொல்லுது பாருங்க, உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட வேண்டும். சத்தியம் உங்களோட உள்ளத்தில் நாட்டப்படணும். இப்போ நீங்கள் கேட்குற வசனம் உங்களோட உள்ளத்தில். இப்போ சில பேர் சேர்ச்சை முடிஞ்சோடனே பிடிச்சி கேட்டாலே, அதனால் நான் நினைக்கிறேன் அதுதான் பாதி பேர் கை தராமலே ஓடிடுறது போல். கை தராமலே ஓடுறாங்கடா. ஒரு வேளை பினகாசோ பாஸ்டரோ என்ன இன்றைக்கு பிரசங்கன்னு கேட்டுட்டா ஒன்றும் முடிஞ்ச போதும் அந்நாத்தமாக சொல்கிறதுக்கு கூட சில பேர் பறந்துடுவாங்க. என்ன அப்படி நம்ம இருக்க கூடாது. என்ன செய்யணும்? இருந்து கையை கொடுத்துட்டு எல்லாருக்கும் கையை கொடுத்துட்டு போங்க. வந்துட்டு எப்படா முடியும்னு அவசரப்பட்டு இருந்து போகாதீங்க. என்ன இதனால் முடிக்கவே கூடாது. 10:30-11 மணி ஆக்கணும். அப்போ என்ன செய்யணும்? வந்து முடிஞ்ச உடனே எல்லாரும் விசாரித்து கையை கொடுத்துட்டு, என்ன கையை கொடுத்துட்டு சோத்திரம் பிரதர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி போங்க, கடவுள் ஆசீர்வதிப்பார். என்ன அப்படி நீங்கள் சொல்கிறதன் மூலமாக அவர் ஏதாச்சும் கவலையோடு இருந்தால் அவங்களோட வார்த்தையின் மூலமாக தேற்றப்படுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பிறகு நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போதும் ஆண்டவர் என்ன செய்வாருண்டா, நீ சபையில் இருந்து கொண்டு கை கொடுக்காமல் ஓடுனதானே அப்படின்ட்டு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார்? ஆகையினால் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் ஒருவர் என்ன செய்யுங்க? விசாரிங்க. எப்படி இருக்கிறீங்க, என்ன எப்படி போகுது கேளுங்க, நல்ல ஆலோசனைகளை சொல்லுங்க. சரி ரைட். அப்போ என்ன செய்யணும்? வசனம் உங்களை உள்ளத்தில் நாட்டப்படணும். எங்கே நாட்டப்படணும்? உள்ளத்தில். உங்களோட கேளுங்க, உங்களோட தோட்டத்தில் ஏதாச்சும் நாட்டப்பட்டிருக்கான்னு கேளுங்க. உங்களோட தோட்டத்தில் ஏதாச்சும் நாட்டப்பட்டிருக்கான்னு கேளுங்க. எது தோட்டம்? உங்களோட இருதயமாகிய தோட்டத்தில் ஏதாச்சும் நட்டு வச்சிருக்கிறீங்கன்னு கேளுங்க. தேவையில்லாததெல்லாம் நட்டு வச்சிருந்தா, கலைகளை நட்டு வச்சிருந்தா பிடுங்கி எரிஞ்சிருங்க. வசனத்தை நாட்டுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நிறைய பேருடைய இருதயத்துக்குள்ள தேவையில்லாததெல்லாம் நட்டு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஆனால் வசனம் நாட்டப்படுமா இருந்தா அந்த வசனம் உங்களை விடுவிக்கக்கூடியதா இருக்குது, அந்த வசனம் உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியதா இருக்குது. ஏன்னா இன்றைக்கு எல்லாரும் நிறைய பேருடைய உள்ளத்தில் முள்ளையும் குறுக்கையும் வச்சிருக்காங்க, அதை தூக்கி பிடுங்கி எறிஞ்சிட்டு. ஏன்னா ஆண்டுடைய வசனத்தை நாங்கள் நாட்ட வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அப்போ இதில் சொல்லுது பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும். அடுத்தது, உங்கள் ஆத்மாவை ரட்சிக்க, என்னுடைய ஆத்மாவை ரட்சிக்க, என்னுடைய மனதை மறுரூபப்படுத்த வல்லமை உள்ளதாயும் இருக்கிற. ஏன்னா இப்போ நம்ம சில பேர் சொல்லுவோம், அவனை யாராலையும் மாற்ற முடியாது, அந்த பிரதரை யாராலையும் மாற்ற முடியாது. மகனையா அவனுக்கு நான் சொல்லியே கேட்கல, நீங்கள் சொல்லியா கேட்க போகிறான்? நானும் சொல்கிறேன், நான் சொல்லியும் கேட்க மாட்டான். வசனம் சொன்னால் கேட்பான், வசனம் இருதயத்துக்குள்ளே போனால் கேட்பான், வசனத்து இருதயத்துக்குள்ளே மாறுவான். சில பேர் சொல்லுவாங்க, ஏன் பிள்ளை அவன் மாறவே மாட்டான் பிரதர், அவன் என்ன சொன்னாலும் மாற மாட்டேங்கிறான், அவனுக்காக நானும் ஜெபம் பண்ணுறேன், என்ன எல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க, மாறுறானே இல்லை, இப்படியே சீரழிஞ்சு போய் கொண்டிருக்கிறான், இப்படியே போய் என்ன செய்கிறான், கழுதை தெரிஞ்சு கட்டிடமாகி கொண்டிருக்குது, குட்டிச்சவர் ஆறான், என்ன அணியாமல் போய் கொண்டிருக்கிறான். என்ன செய்யறேன்னு தெரியலண்டா, மாற முடியாத இருதயத்தையும் ஆண்டுடைய வார்த்தை மாற்ற வல்லமை உள்ளதா இருக்குது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? இதில் சொல்லுது ஆத்துமாக்களை ரட்சிக்க. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆத்துமா நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்குது, அக்கினிக்கு நேராக போய் கொண்டிருக்குது, பாதாளத்துக்கு நேராக போய் கொண்டிருக்குது. ஆனால் ஆத்மாவை ஆண்டவர் தேற்றுகிறவராக இருக்கிறார், ஆத்மாவை அழிவின் குழிக்கு விளக்குகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய ஆத்மா அழிவின் குழிய நோக்கி போய் கொண்டிருக்குது. நான் உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் ஆத்மா மீட்பராக இருக்கிறார், ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் என்ன செய்யறான்? ஒரு காரியத்தை சொல்றான். என்ன சொல்றான்டா, இப்போ எனக்கு எல்லாம் இருக்குது, நான் என்ன செய்ய போறேன்? நான் நல்லா சாப்பிட்டு இனி நான் சர்ச்சுக்கு போகிறது கிடையாது. நான் என்ன செய்ய போறேன்? வேலைக்கு போறேன், தூங்க போறேன், நான் விரும்பினதெல்லாம் செய்ய போறேன்.
இன்னும் நான் நிறைய சேர்த்து வைக்க போகிறேன், பெரிய பெரிய களஞ்சியங்களை கட்ட போகிறேன், என் பேங்க் அக்கௌண்ட்லாம் நிரப்ப போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன், சாப்பிட்டு திருப்தியாக இருக்க போகிறேன், நல்லா உடுத்தி சாப்பிட்டு நான் சுகபோகமாக வாழ போகிறேன். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, என்ன உன்ற உயிர் இன்றைக்கு போகுமா இருந்தா உன்ற திட்டமெல்லாம் என்னவாகி போகும், நீ சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம், நீ சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம், நீ அதுக்கு பயப்படாத, உன்னுடைய ஆத்மாவை மீட்க வல்லவராகி ஆண்டவருக்கு பயப்படுன்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நிறைய பேர் பணத்தை சம்பாதிக்க, பொருளை சம்பாதிக்க, மனுஷனை சம்பாதிக்கிறதுக்காக ஆண்டுடைய காரியங்களை தூக்கி போட்டுட்டு மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு திரிகிறாங்க. உங்களோட உயிர் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம், என்ன போயிட்டு பணத்தை சம்பாதிச்சிடலாம், 4-5 மனுஷங்களை சம்பாதிச்சிடலாம், ஏன்னா இன்றைக்கு அந்த வீடு இந்த வீடு என்று சொல்லிட்டு ஆண்டுடைய ஆராதனையை கட் பண்ணிட்டு என்ன தேவையில்லாத காரியங்களுக்கு போயிடலாம், இல்லை மனுஷனை நாடி போயிடலாம், மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு போயிடலாம். நீ போகிற வழியிலே உன்னுடைய ஜீவன் போகுமா இருந்தா உன்னுடைய ஆத்மா பரலோகத்துக்கு போகுமா? ஆத்மாவை விடுவிக்க வல்லவருக்கு பயப்படு என்று வேதம் சொல்லுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆத்மாவை விடுவிக்கிறதுக்கு வல்லமையில் ஆண்டவருக்கு பயப்படு. உங்களுடைய ஆத்மாவை ஆண்டவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார், அவர் நம்முடைய ஆத்ம மீட்பராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே என்னுடைய ஆத்ம மீட்பர், என்னை ஆத்மாவை விடுவிக்கிறவர், என்னை மறுரூபப்படுத்துகிறவர், என்னை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்துகிறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு நீங்க ஒருவேளை உங்களுக்குள்ள சில விதமான அழுக்குகள் இருக்கலாம், துர்க்குணங்கள் இருக்கலாம், துன்மார்க்கமான காரியங்கள் இருக்கலாம், பாவ காரியங்கள் இருக்கலாம், விட முடியாத அடிமைத்தனங்கள் இருக்கலாம், இருதயத்துக்குள்ள ஆத்மாவில் உங்களுடைய சிந்த நினைப்பெல்லாம் ஆண்டவரால் ஆண்டுடைய வார்த்தையினால நிரம்பாம ஏதோ ஒரு பெண்ணையோ ஆணையோ என்ன ஏதாச்சும் துன்மார்க்கமான பாவங்களையோ நினைச்சு கொண்டிருக்கலாம், என்ன என்னோட சிகரெட்டையோ தேவையில்லாத போதைப் பொருட்களுக்குள்ள அடிமையாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு இருதயம் எப்பொழுதும் பணம் பணம் பணம்னு இருக்கலாம், என்ன பொருள் தங்கம் வெள்ளின்னு இருக்கலாம். ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் வசனத்தின் மூலமாக உங்களை விடுவிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களோட உற்றார் உறவினர் அப்படி அடிமையாக இருக்கலாம். இப்போ நீங்கள் அப்படி இல்லாட்டியும் உங்களோட உற்றார் உறவினரோ பிள்ளைகளோ நண்பர்களோ ஏதோ ஒரு பாவ சந்தோஷத்துக்கு அடிமையாக இருக்கலாம். அவங்க வசனத்தை கேட்கும்போது, அவங்களுக்கு வசனத்தின் முக்கியத்துவம் வழங்கும் போது அவங்க அதிலிருந்து வெளியே வருவாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ ஆண்டுடைய வார்த்தை எப்படிப்பட்டதான்? உள்ளத்தில் நாட்டப்படுறதா இருக்குதான். அடுத்தது அது எப்படி இருக்குதான்? நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்குதான். எப்படி இருக்குதான்? ஆத்மாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்குதான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப என்னுடைய ஆத்மா ரட்சிக்கப்படணுமா இருந்தா நான் என்ன செய்யணும்? தொடர்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். உங்க ஒவ்வொருத்தருடைய ஆத்மா ரட்சிக்கப்படணுமா இருந்தா நீங்க தொடர்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். நீங்க இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்படணும்னு விரும்புறீங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும்? ஆண்டவர் அதானே விரும்புறாரு. என்ன விரும்புறாரு? எல்லா ஜனமும் ரட்சிக்கப்படவும், என்னது ரட்சிக்கப்படவும், சபைக்கு வந்து குந்திருந்து எழும்பி போகவும். அப்படியா இருக்குது? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும், சபைக்கு வந்து தூங்கி எழும்பி போகவும் அப்படி சொல்லலை. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும், சபைக்கு வந்து ஆராதனை செஞ்சு காணிக்கையை போட்டுட்டு ஓடுறதுக்கு அப்படி சொல்லலை. எல்லா ஜனமும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் ஆண்டவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்காம போறவன் ஆணுடைய சித்தப்படி நடக்கிறவன் இல்லை. சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்கிறவன் தான் ஆணுடைய சித்தப்படி நடக்கிறான். ஏன்னா ஆணுடைய சித்தம் என்னது? எல்லா ஜனமும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். அப்ப நீங்க சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்காம தேவையில்லாத வேலை செய்வீங்களா இருந்தா அது ஆண்டவருக்கு சித்தமான காரியம் அல்ல, அது ஆண்டவர் வெறுக்கிறார். ஆனா சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்கிறவன் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் என்னத்தை விரும்புகிறாரு? எல்லா ஜனமும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை கேட்டு 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 அறிஞ்சு 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 சத்தியத்துல வளரவும், விசுவாசம் உள்ளவனாகவும் ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்ப ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நேசிக்கிறார். இன்னைக்கு நீங்க செய்யற காரியத்தின் மேல் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். ஆண்டவருக்கு எது விருப்பம்னா ஆண்டுடைய பிள்ளை ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்து ஆண்டவர் சொல்றாரு தானே, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். எல்லாம் சொல்லுங்க, நான் அவருடைய ஆடா இருக்கிறேன், அவர் என்னுடைய மேய்ப்பனா இருக்கிறார், நான் அவருக்கு செவி கொடுப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவருடைய ஆடுகள் தான் அவருக்கு செவி கொடுக்கும். என்ன தேவையில்லை, பக்கத்து வீட்டுக்காரன் ஆடு செவி கொடுக்காது. பிசாசினுடைய பிள்ளைகள் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. அதான் யோவான் 8:47 சொல்லுது, தேவனால் உண்டானவன் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான். நீங்க தேவனால் உண்டாயிருப்பீங்களா இருந்தா என்ன எவ்வளவு நேரம் பேசினாலும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பீங்க. பிசாசால உண்டாயிருந்தா செவி கொடுக்க மாட்டீங்க. சரி, அப்ப ஆண்டுடைய வார்த்தை
நம்மளை என்ன செய்யுது? நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்குது. நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்குது. இன்றைக்கு உங்களோட தரித்திரம் மாறணுமா இருந்தா, உங்களோட கடன் பிரச்சனை மாறணுமா இருந்தா, இன்றைக்கு நீங்கள் உங்களோட பொருளாதார கஷ்டத்தில் இருப்பீங்களா இருந்தா, அதிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படணுமா இருந்தா, உங்களோட மனதில் இருக்கிற குறைவின் மனப்பான்மை, தரித்திர புத்தி, அதை என்ன செய்யணும்? அங்கேருந்து நீங்கள் விடுதலை ஆகணும். உங்களோட மனதில் இருக்கிற தரித்திரத்திலேருந்து நீங்கள் வெளியே வரணுமா இருந்தால், சத்திய வார்த்தைகள், பொருளாதாரத்தை குறித்து ஆணுடைய வார்த்தை என்ன சொல்லுது, இந்த பொருளாதாரத்தின் எப்படி வளர்றதை குறித்து பைபிள் என்ன சொல்லுதுன்ற சத்தியங்களை நீங்கள் கேட்கும்போது, அதை உங்களோட இருதயத்தில் வைக்கும்போது, பொருளாதாரத்தை குறித்ததான தேவனுடைய வார்த்தைகள், வாக்கு தத்துவங்கள் உங்களுடைய இருதயத்தில் போகமா இருந்தா, அந்த வார்த்தை உங்களுடைய தரித்திரத்தை, முதலாவது மனதில் இருக்கிற தரித்திரத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கும். அடுத்த வாழ்க்கையில் இருக்கிற குறைவிலிருந்து தரித்திரத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நிறைய பேர் ஏன் தெரியுமா இன்னும் தரித்திரத்தில் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க, கடனில் இருக்கிறாங்க, கையேந்திர நிலைமையில் இருக்கிறாங்க. வேத வசனம் பொருளாதாரத்தை குறித்து, என்ன வேத வசனம் பொருளாதார ரீதியா எப்படி முன்னேறதுன்றதை குறித்து சத்தியத்தை நிறைய பேர் அறியாததுனால, அதை இருதயத்தில் நாட்டாததுனால, என்ன பொருளாதாரத்தை குறித்த சத்தியங்களினால் இருதயத்தை நிரப்பாததுனால பொருளாதார விஷயத்தில் இன்னும் குறைவில் இருந்து கொண்டிருக்கிறாங்க, வறுமையில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ பொருளாதாரத்தில் நீங்கள் உயரணுமா இருந்தால், பண விஷயத்தில் நீங்கள் உயரணுமா இருந்தால், உங்களோட வீட்டில் ஒரு குறை இல்லாமல் எல்லாம் நிறைவு உள்ளதாக இருக்கணுமா இருந்தால், வேத வசனம் சொல்லுகிற பொருளாதாரத்தை பற்றின சத்தியங்கள் என்ன செய்யணும்? கேட்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? பொருளாதாரத்தை குறித்து நான் நிறைய பேசியிருக்கிறேன், இன்னும் பேசுவேன், இந்த வருஷம் பேசுவேன். நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு தரித்திரருக்கு சுவிசேஷம் என்ற சத்தியத்தை பேசினேன். எத்தனை பேர் கேட்டுருக்கிறீங்க? தரித்திரருக்கு சுவிசேஷம் 6 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அது இன்றைக்கு நிறைய பேர் கேட்டு சாட்சி அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அதை பற்றி இன்னும் நம்ம எதிர்காலத்தில் போதிப்பேன். அப்போ அதை பற்றின சத்தியங்களை கேட்டு அதன்படி நடக்கும்போது, அதன்படி பேசும்போது அதில் விடுதலையாக முடியும். அப்போ ஒருவேளை நீங்கள் வியாதியோடு இருப்பீங்களா இருந்தால், சுகத்தை பற்றினதான சத்தியங்களை கேட்டு இருதயத்தை நிரப்பும் போது நீங்கள் சுகத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவீங்க. ஆரோக்கியத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுது? அவர் எனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுகிறவராக இருக்கிறார். அதை கேட்டு உங்களோட வாயினை இருதயத்தில் வச்சு தியானிக்கும் போது அதை சுதந்திரித்துக் கொள்வீங்க. அதே போல் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சத்தியங்களும் இந்த வேத புஸ்தகத்தில் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதன் மேலே நீங்கள் தியானமாக இருக்கும்போது அதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. வார்த்தை உங்களோட வாழ்க்கையில் மாம்சம் ஆகும். 10 மாதத்தில் ஒரு குழந்தை, கருவில் இருக்கிற குழந்தை வெளியே வர்ற மாதிரி, ஏன்னா உங்களுடைய இருதயத்தில் நாட்டப்பட்ட வசனம் வளர்ந்து 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 உங்களுக்கு கனி கொடுக்கும். நிறைய பேர் நட்டே வைக்கல, அப்போ எப்படி கனி கொடுக்கும்? நிறைய பேர் விரும்புகிறோம், ஐயோ ஆண்டவர் என்ன, ஐயோ பினகாஸ் இந்த மரியாளுக்கு நடந்தது போல. மரியாள் என்ன சொன்னாங்க? வசனத்தின்படி எனக்கும் ஆக கடவுது. பேதுரு என்ன சொன்னார்? உங்களுடைய வார்த்தையின்படி வளைய போடுறேன் அப்படின்னு சொன்னார். அது அப்படியே நடந்தது தானே, படகு நிரம்பிச்சு தானே. நிறைய பேருக்கு படகு நிரம்புறது விருப்பம். என்ன, மரியாதை போல ஒரு அற்புதம் நடக்கணும் என்று விருப்பம், எலிசபெத்தை போல ஒரு அற்புதம் நடக்கணும் என்று விருப்பம், ஆபிரகாம் சாராளை போல ஒரு அற்புதம் நடக்கணும் என்று விருப்பம், ஈசாக்கு நடந்தது போல 100 மடங்கு அறுவடை வரணும்னு விருப்பம். ஆனால் அவங்களுக்கு தேவன் சொன்னதை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை, வசனத்தை இருதயத்தில் வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆபிரகாமுக்கு ஏன் நடந்தது? ஈசாக்கு ஏன் நடந்தது? மரியாளுக்கு ஏன் நடந்தது? வசனத்தை எடுத்து இருதயத்தில் வச்சாங்க. இன்னைக்கு நீங்கள் வசனத்தை எடுத்து இருதயத்தில் வைப்பீங்களா இருந்தால் தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேருக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளணும்னு விருப்பம்? அப்போ என்ன செய்யணும்? ஆணுடைய வசனத்தை எடுத்து இருதயத்தில் நாட்டணும். அது நாட்டப்பட்ட என்ன செய்யும்? அது வளரும். வளர்ந்து 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 அது உங்களுடைய வாழ்க்கையில் பலனை கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது உங்களுடைய வாழ்க்கையில் கனிகளை கொண்டு வரும். கடைசியாக நாங்கள் ஒரு பகுதி எடுப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம். லூக்கா 1ஆம் அதிகாரம் அதில் பாருங்க, மரியாளுக்கு என்ன காரியம்? 31வது வசனத்திலிருந்து வாசிங்க. ரைட். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராய் இருப்பார்.
ரைட், பாருங்க. இப்போ மரியாள் எப்படிப்பட்டவள்ன்றா, அவள் கன்னி மரியாள். அதாவது அவள் ஒரு சிறு பெண்ணா இருக்கிறாள், வாலிப பெண்ணா இருக்கிறாள். அவள் இன்னும் திருமணம் முடிக்கவும் இல்லை, அவள் எந்த தவறான காரியங்களும் செய்யவும் இல்லை. அவள் சரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். வாழ்ந்து கொண்டிருக்கும் போது திடீர்னு கபிரியல்ங்கிற தூதன் வந்து சொல்றாரு, நீ என்ன செய்ய போற, கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற போற, அவருக்கு இம்மானுவேல் இயேசு என்று பெயரிட போற. அவர் என்ன செய்வார், ஜனங்கள பாவத்திலிருந்து உங்கள் தேசத்தை ஜனங்களை விடுவிப்பார் என்று சொல்லும்போது ஆமை நல்லலியான்னு சொல்லலை. என்ன நடந்ததுண்டா, அவள் கேட்குறா, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருண்டா, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், உண்மையில் வந்து நிழலிடுவார். உனக்கு பிறக்கிற குழந்தை வந்து பாவத்தில் பிறக்கிறது கிடையாது, அது பரிசுத்தமுள்ள குழந்தை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவனால வருகிறது எல்லாம் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய வார்த்தையினால வர்றது நித்தியமானது, பரிசுத்தம் உள்ளது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இது எப்படி ஆகும்னு நீங்க சில காரியங்களை கேட்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நிழலா இருக்கும்போது கூடாத காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில கூடும், முடியாத காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில சாத்தியமாகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப ஆவியானவர் உங்க மத்தியில வந்து அசைவாடும் போது முடியாத காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில செய்து முடிப்பார். அது உங்களோட பொருளாதார விஷயத்திலையும் சரி, உங்களோட சரீர சுகத்திலையும் சரி, ஆரோக்கியத்திலையும் சரி, உங்களோட தொழில் ரீதியான காரியத்திலையும் சரி, படிப்பிலையும் சரி, ஊழியத்திலையும் சரி, ஆவியானவர் இருப்பாரா இருந்தா ஆவியானவர் இருக்கிற அந்த சூழ்நிலை வெறுமையா இருக்காது, அது நிரம்பி வழியும், அது குறைவுபடாது, அது நிறைவா மாறும், அது வெற்றியா மாறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப ஆண்டவரை கருத்தை சொல்றாரு. இதே மாதிரி என்ன செய்யற இனத்தாளாகி இருக்கிற எலிசபெத்து மலடியா தான் இருந்தால், முதல் வயது தான், அவள் கிளவியா போயிட்டால். எல்லாம் என்ன சொன்னாங்க, அவளுக்கு பிள்ளை பிறக்காது, இனி அவளுக்கு ஒரு நன்மை உண்டாகாது அப்படின்னு தானே சொன்னாங்க. போய் பாரு, அவள் கருவுற்று 6 மாதம் ஆகுது. அப்ப அவளுக்கு என்ன செய்யுது, விசுவாசம் வருது. ஐயோ, அவருக்கே உண்டாயிட்டா. இந்த தேசத்தில் இருக்கிற எல்லாம் சொன்னாங்களே அவளுக்கு பிள்ளை பிறக்காது, அவ்வளவுதான், எல்லாம் பரியாசம் பண்ணினாங்களே, அப்ப அவளுக்கே பிள்ளை பிறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன செய்யறா. அதுக்கப்புறம் தேவன் சொல்றாரு, அங்க தூதன் சொல்றாரு, 37ஆம் வசனத்தை பாருங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்ன, எலிசபெத்தை சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப எலிசபெத்துக்கே தேவனால செய்ய முடியுமா இருந்தா உனக்கும் செய்ய முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எலிசபெத்துக்கு வாக்கு பண்ணின ஆண்டவர் எலிசபெத்துக்கு வாக்கு நிறைவேற்ற முடியுமா இருந்தா. இப்ப வடிவா நீங்க அவதானிக்கணும். இதுல நான் ஏன் திருப்பி இதை எடுத்தேன்டா, இந்த வடிவா அவதானிச்சதான் உங்களுக்கு விளங்கும். இப்ப எலிசபெத்துக்கு, இப்ப மரியாளுக்கு தேவதூதன் சொல்லும் போது, கபிரியல் சொல்லும் போது எலிசபெத்துக்கு பிள்ளை உண்டாகி எத்தனை மாதம்? 6 மாதம். எத்தனை மாதம்? இப்ப வயிற்றுல தெரியுமா தெரியாதா? மாற்றம் தெரியுமா தெரியாதா? கண்ணால பார்க்கிற விதத்துல தெரியுமா தெரியாதா? இன்னும் பிள்ளை வெளியே வரல, ஆனா இப்ப என்ன தெரியும்? விளங்குதா? அப்ப இப்ப முதல் மாதம் சொல்லியிருந்தா இவ்வளவு விசுவாசம் வந்திருக்குமோ தெரியாது. இப்ப 6 மாதத்துல சொல்லும் போது என்ன நம்பிக்கை வரும்? என்ன பார்க்கும் போதே தெரியுது அங்க உள்ள என்னமோ உண்டு இருக்குது. இதுக்கு முன்னுக்கு வரைக்கும் அவள் இவ்வளவு நாள் வயது இருந்தால் நான் பார்த்து கொண்டு இருந்தேன் இல்ல, ஆனா இப்ப ஏதோ உண்டா இருக்குது. அப்ப அதே தேவதூதன் சரியா சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, எலிசபெத்து தான் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள், மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு, அதாவது உலகமே மலடி என்ன சொல்லப்பட்ட அவளுக்கு, உலகமே புள்ள பிறக்காதுன்னு சொல்லப்பட்ட அவளுக்கு இப்ப 6 மாதம் ஆகுது. 6 மாதம் ஆகுது. எப்படி ஆனதுண்டா, 6 மாசத்துக்கு முன்னுக்கு ஆசாரியனாகிய சகரியா அங்க ஆணுடைய சமூகத்தில் இருக்கும்போது அங்க ஆண்டவர் தூதன் அனுப்பி பேசினார். அப்ப அவன் விசுவாசிக்கல. அப்ப எலிசபெத்தோட போய் பேசினார், எலிசபெத் விசுவாசித்தார். அதனால அவள் விசுவாசித்ததன் மூலமாக அவள் கற்பந்தரிக்க பலன் அடைந்தாள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் எங்களுடைய மூதாதையராகிய ஆபிரகாம் சாராளுக்கு செய்தது போல எங்களுக்கும் செய்திருக்கிறார். ஆண்டவர் கடாட்சம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் என்ன அடைக்கப்பட்ட கற்பப்பையை திறந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை கண்டுகொண்டாள். இப்ப ஆண்டவர் கபிரியலை அனுப்பி இவளுக்கு எப்படி சொல்றார், மரியாளுக்கு என்ன சொல்றாரு, உன்னுடைய சொந்தக்காரியாகிய எலிசபெத்து அநேக நாள் எப்படிப்பட்டவளா இருந்தாள், ஒரு பிள்ளையும் ஒரு பிள்ளை பூச்சியும் இல்லாம தானே இருந்தாள். அவனும் சகரியாவும் ஜெபம் பண்ணி கொண்டுதான் இருந்தாங்க. பழைய ஏற்பாடுல ஆண்டவரே ஆபிரகாமுக்கு ஆண்டவரே சாராளுக்கு செய்தது போல எனக்கும் செய்ய வல்லவரா இருக்கிறீங்கன்னு ஜெபம் பண்ணாங்க தானே.
ஆண்டவரே, பெண்ணினால் அண்ணால மனமடிவாக்கின போது நீங்க அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. ஆனா நீங்க அண்ணாள் உம்முடைய பாதத்துல வந்து அமர்ந்து மனங்கசந்து அழுத போது அண்ணாளுக்கு சாமுவேலை கொடுத்தீங்க தானே. ஆண்டவரே, எனக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அங்க எலிசபெத் ஜெபம் பண்ணாங்க தானே. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு கூடாத காரியங்களை தேவன் கூடும்படிக்கு செய்தார். சாத்தியமில்லாத காரியங்களை தேவன் சாத்தியமாக்கும்படி செய்தார். அப்ப என்ன சொல்றாருண்டா, எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? எலிசபெத்துக்கு என்ன சொல்றாருண்டா, அண்ணாளுக்கு மரியாளுக்கு என்ன சொல்றாருண்டா, எலிசபெத்துக்கு கூடாதவைகளை கூட செய்ய தேவனால முடியுமா இருந்தா இதை உனக்கும் அற்புதங்களை செய்ய தேவனால முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எலிசபெத்துக்கு 6 மாசத்துக்கு முன்னுக்கு சொன்ன வாக்கு தத்தம் இப்ப வாழ்க்கையில கொஞ்சம் பார்க்கும்படிக்கு வெளியே வந்திருக்கண்டா, உன்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நீ பார்ப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. இது எப்படி ஆகும்? வார்த்தையின்படி ஆகும். எலிசபெத்துக்கு எப்படி ஆனது? வசனத்தின்படி ஆனது. வசனத்தை விசுவாசித்ததனால் ஆனது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், எலிசபெத் வசனத்தை விசுவாசித்ததனால ஜோவானை பெற்றெடுத்தால இருக்குமா இருந்தா, மரியாள் ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிச்சதுனால இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை பெறுவாளா இருந்தா, இன்றைக்கு நீங்க ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிப்பீங்கன்றா, இது எனக்கு அப்படி ஆகும் என்று சொல்லுவீங்களா இருந்தா, ஆண்டவர் உங்களுடைய அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பார். உங்களுடைய எந்த பகுதியில் உங்களுக்கு விடுதலை தேவையோ, எந்த பகுதியில் உங்களுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறணுமோ, கண்ணால பார்க்கணுமோ, நீங்க விசுவாசிப்பீங்களா இருந்தா அந்த பகுதியில் நீங்க கண்களால பார்க்கும்படிக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் கண்கள் கர்த்தர் செய்கிற காரியங்களை பார்க்கும். கர்த்தர் செய்கிற அற்புதங்களை பார்க்கும். உங்களோட கண்களினால் அதை பார்ப்பீங்க. அதை உங்களோட கைகளில் ஏந்துவீங்க. அதை ஆண்டவரே செய்வார். ஆண்டவருடைய கரம் உங்களுக்கு பராக்கிரமம் செய்யும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நீங்க அமர்ந்திருந்த தேவன் என்பதை ருசி பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுது பாருங்க, என்ன சொல்லப்படுது? தேவனாலே கூடாத காரியம். இன்னைக்கு நானும் உங்களுக்கு சொல்றேன், தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் முடியும். எந்த மனிதனையும் உயர்த்திட அவரால் முடியும். எந்த மனிதனையும் ஐஸ்வர்யவனாக்க அவரால் முடியும். எந்த மனிதனையும் பெருக செய்ய அவரால் முடியும். எந்த நோயிலிருந்து மனுஷனை விடுவிக்க அவரால் முடியும். நீங்க ஆராதிக்கிற தேவனால முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் அனைத்தையும் செய்ய ஆற்றல் உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அடுத்த வசனத்தை பாருங்க, வாசிங்க. ரைட், அப்படி சொன்னா நீ நம்பிக்கை வந்துருச்சு. அப்ப அவளுக்கு நடக்குமா இருந்தா, அவருக்கு நீ உமால செய்ய முடியுமா இருந்தா, ஆண்டவரே நான் என்னை உம்முடைய பாதத்துல தாழ்த்துறேன், நீர் எனக்கும் செய்ய வல்லவரா இருக்கிறீங்க, நீர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாம் சொல்லுங்க. உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது, உம்முடைய வசனத்தின்படி எனக்காக கடவுது. அப்ப என்ன தேவதூதன் போயிட்டான். அதுக்கப்புறம் மரியாள் எழுந்து என்ன செய்யறாங்க? ஜூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாட வீட்டுக்குள்ள போயிட்டு எலிசபெத்தை கண்டு என்ன செய்கிறாள்? வாழ்த்துறாள். எலிசபெத்தை கண்டு என்ன செய்கிறாள்? வாழ்த்துறாள். என்ன வாழ்த்துறாள்? அவளை என்ன செய்கிறாள்? வசனத்தின் மூலம் உமக்கு ஆசீர்வாதம் வந்துட்டா. அப்ப நான் என்ன சொல்ல போறேன்டா, இனி வாழ்த்துகிற காலம் வரப்போகுது. நீங்க ஒருத்தர் வாழ்த்துகிற காலம் வரப்போகுது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நடக்க போகுது? மாறி மாறி வசனத்தின் மூலமா நீங்க வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க போறீங்க, அற்புதங்களை சுதந்திரிக்க போகிறீங்க. அப்ப என்ன செய்யணும்? மற்றவனுக்கு அற்புதம் நடந்தவன் என்ன செய்யணும்? அவனுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு வைத்தறிச்சல் கொள்ளக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது. யாருக்காச்சும் நல்லது நடந்துச்சுன்னா போயிட்டு என்ன செய்யணும்? கர்த்தர் தான் உங்களுக்கு இதை செய்திருக்கிறார் வாழ்த்தணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உனக்கு எப்படி இது நடக்கும் அப்படின்னு கேட்கக்கூடாது. இப்ப ஊர் என்ன பேசியிருக்கும்? வழியா நீங்க அவதானிச்சு பாருங்க. எலிசபெத்தை பத்தி ஊர் என்ன பேசியிருக்கும்? மரியாதை பத்தி ஊர் என்ன பேசியிருக்கும்? வாழ்த்தி இருக்குமா? தாழ்த்தி இருக்கும், தூற்றி இருக்கும், அவமானத்தை இலட்சியப்படுத்தி இருக்கும். என்ன பேசியிருக்கும்? இந்த கிழவிக்கு இந்த வயசுல ஒரு பிள்ளை தேவைதானான்னு கேட்டிருக்கும். ஓமா இல்லையா? மரியாதை பார்த்து என்ன கேட்டிருக்கும்? என்னத்தை செஞ்சு தொலைச்சாலோ தெரியல, என்ன எங்களை அவமானப்படுத்துறதுக்கே வந்திருக்கிறாள், இப்படி என்னமோலாம் பேசியிருக்கும். அவங்களோட காது இதெல்லாம் கேட்கல. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கலாம் பார்க்கல. என் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் அதைத்தான் அவள் பார்த்தாள். அதை பார்த்து என்ன செய்யறாள்? இவள் போயிட்டு என்ன செய்யல? ஊர் பேசுற மாதிரி பேசல. என்ன ஊர் பேசுற மாதிரி பேசல. என்னத்தை பேசினாள்? வசனத்தை பேசினாள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வாழ்த்துறாள். அதுக்கப்புறம் எப்படி வாழ்த்துறாங்கன்னு பாருங்க, அதோட நாங்க முடிப்போம். வாசிங்க.
ம் ம் எலிசபெத் எப்படி மரியாதை வாழ்த்துறாரு பாருங்க. பெண்களுக்குள்ள ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன்ற கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆண்டவருடைய தாயார் என்ன, உலகத்தையே பாவத்திலிருந்து விடுவிக்க போற மேசியா ரட்சகர் உன்னுடைய வயிற்றுல பிறந்து நீர் என்னுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு பாக்கியம் உள்ளவள் என்று சொல்றார். வாசிங்க. நீர் வாழ்த்தின சத்தம் என்னுடைய காதில் விழுந்த உடனே உள்ள இருக்கிற யோவான் ஸ்நானன் கலிப்பா என்ன செய்யறாரு, துள்றாரு. உள்ள இருக்கிற வாக்குத்தத்தம் வெளியே வர்றதுக்கு முயற்சி செய்து, உள்ள இருக்கிற வாக்குத்தத்தம் என்ன செய்யுது, நான் உள்ள உயிரோட தான் இருக்கிறேன், அது சீக்கிரத்தில் வெளியே வரப்போறேன்னு சொல்லுது. அப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த அளவுக்கு இதை நீங்க கேட்குறீங்களோ எனக்கு தெரியல. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஒருவர் வாழ்த்தும் போது என்ன நடக்கும்டா, நீங்க வாழ்த்துற நபருடைய வாழ்க்கையில இருக்கிற வாக்கு தத்தம் அது சீக்கிரமா வெளியே வரும். நீங்க மாறி வாழ்த்தும் போது, அவங்க உங்களை வாழ்த்தும் போது என்ன நடக்கும்டா, உங்களுக்குள்ள தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற வாக்கு தத்தம் வெளியே வர்றதுக்கு என்ன செய்யும், அது தீவிரப்படும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அப்போ ஒருத்தர் வாழ்த்துங்க, ஒருத்தர் என்ன செய்யுங்க, வசனத்தின்படி வாழ்த்துங்க. ஆண்டவர் கூட உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார்னு சொல்லுங்க. எங்க உனக்கு நடக்க போகுது அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவர் நிச்சயமா நிறைவேற்றுவார். நீ நன்மையை பார்ப்பேன்னு சொல்லுங்க, நீ நன்மையை புசிப்பேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உடைய தொழில் வளங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்க. கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்குவார் என்று சொல்லுங்க. கர்த்தர் வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை தருவார்னு சொல்லுங்க. நீங்க சொன்ன மாத்திரத்தில் அங்க உள்ள பெரிய அற்புதம் நடக்கும். உள்ள அற்புதம் நடந்த வெளியில அது சீக்கிரத்தில் வெளியே வந்துடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படி வேகமா வாசிங்க. சொல்றார் என்னது, விசுவாசித்தவளே நீ விசுவாசித்ததுனாலதான் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிற. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கேட்கிற வசனங்களை விசுவாசிப்பீங்கன்னா நீங்களும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வீங்க. நீங்க விசுவாசிக்கலாட்டி பெற்றுக்கொள்ள முடியாது. தொடர்ந்து வாசிங்க. விசுவாசிக்கிற உங்களுக்கு என்ன, விசுவாசிக்கிற உங்களுக்கு கர்த்தரால சொல்லப்பட்ட ஒன்றும் தரையில விழாது, எல்லாமே நிறைவேறும், எல்லாமே நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரோ, என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்த வருடம் என்னுடைய கிருபை உனக்கு போதும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவருடைய கிருபை தான் இந்த வருஷம் முழுவதும் எனக்கு போதுமா இருக்க போகுது. என்ன, எனக்கு இருக்கிற பணத்தை விட, பொருளை விட, இந்த ஊழி எதை விட ஆண்டுடைய கிருபை எனக்கு போதுமா இருக்கும். ஆண்டுடைய கிருபை என்னை எல்லா விதத்திலையும் நடத்தும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் என்னென்னலாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார், அதை ஆண்டவர் செய்து முடிப்பார். இல்ல சொல்லுங்க, கர்த்தரால் எனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். விசுவாசிக்கிற நான் பாக்கியவானா இருப்பேன். இப்ப பக்கத்தில் இருக்கிறால பார்த்து சொல்லுங்க, விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கேளுங்க, விசுவாசிக்கிறீங்களான்னு கேளுங்க. எங்க எப்ப இவர் விடுவார்னு பார்த்துட்டு இருக்கிறேன், அப்படியா சொல்றாங்க? எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், கர்த்தரால் உங்களுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். இப்ப பக்கத்தில் பார்த்து கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரு? ஐயோ, அந்த வாக்குத்தத்த கலண்டரை வீட்டை வச்சுட்டு வந்துட்டேன், என்ன அதே தெரியல, இப்படி நிறைவேறும். அதை எடுத்து இருதயத்தில் வாயில வைங்கன்ற வீட்டை வச்சுட்டு வந்திருக்கீங்க. என்ன நான் சொல்லுங்க, கர்த்தரால் உங்களுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும், நிச்சயமா நிறைவேறும், நிச்சயமா நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் நிச்சயமா செய்து முடிப்பார். அவர் சொன்னதை செய்து முடிப்பார். அவர் முடித்து தீர்க்க மட்டும் கைவிட மாட்டார். ஏன்னா அவர் கையினால நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுக்கடுத்து பாருங்க. அப்ப என்ன, மரியாளுடைய ஆத்மா என்ன செய்து கர்த்தரை, இப்ப நாங்க அனைவரும் என்ன செய்ய போறோம்? எழுந்திருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற நீங்க பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நீங்க நிறைவேற்றும்படி பார்ப்பீங்க. அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார், அதை நிறைவேற்றுவார். இப்ப நாங்க எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நாங்க பாடி மகிமைப்படுத்தி நாங்க கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில சொன்ன ஒவ்வொன்றையும் நீங்க உங்களுடைய கண்களினால பார்க்க போறீங்க, நீங்க சுதந்திரித்து கொள்ள போகிறீங்க. அப்படி விசுவாசத்தோடு எழும்பி இருந்து நாங்க ஆண்டுடைய நாமத்தை நாங்க மகிமைப்படுத்துவோம். அப்படியே கண்களை மூடினவர்களாக, ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்க மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு ஆண்டவர் நீர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர். ஆண்டவர் என் கைமேறி போனதெல்லாம் உம் கரத்தினால் சாத்தியமாக்குவீர். ஆண்டவரே
சாத்தியமாக்குவீர் ஆண்டவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சொல்லுவோமா? நீர் நம்ப பண்ணின உம் வாக்குகளை மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி மூடி. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உம் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உம் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீ முடித்து தீர்க்க மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடி நீர் முடித்து தீர்க்க மட்டும் என் கைமை கொண்டு தொடங்கினாலாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு தொடங்கினாலாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உம் வார்த்தைகளை நிறைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உம் வார்த்தைகளை நினைத்து. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நினைத்து நிறைவேற்றுகிறவரே, நம்ப பின்ன வார்த்தைகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில செய்து முடிக்கிறவரே, ஒன்றும் தரையில விடாதபடிக்கு எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிற நல்ல தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி ஆவியானவரே, நன்றி சுவாமி. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, அருமையான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. காலநிலைகள் சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு சரிப்படுத்தி தந்தபடினால் நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, அப்பா உம்மை நமஸ்கரிக்க ஆண்டவரே சந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கேட்ட வார்த்தையின்படி வாக்கு தத்தங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள அப்பா நீர் உதவி செய்வீராக. எலிசபெத் எப்படி வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொண்டார்களோ ஆண்டவரே, மரியாள் எப்படி ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொண்டார்களோ அதே போல நாங்களும் ஆண்டவரே சொன்னதை தேவரீர் செய்து முடிப்பீர். அதை முடித்து தீர்க்க மட்டும் கைவிட மாட்டீர். நீர் சொன்னவைகளை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர் என்பது உம்மேல விசுவாசத்தை வைத்து பாக்கியவான்களாய் இருந்து நீர் சொன்னவைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் சபை ஜனங்கள் எல்லாருக்கும் உதவி செய்வீராக ஆண்டவரே, உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்த நாளிலுமா எங்களோடு பேசின சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த சத்தியத்தின்படி நாங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய வசனத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கி கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவர் தொடர்ந்துமா இந்த கிழமை முழுவதும் நடைபெற இருக்கிறதான கூட்டங்கள், வீட்டு கூட்டங்கள் எல்லாம் உடைய கரத்திலே தருகிறோம். எல்லா பிள்ளைகளும் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக நடக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லாமல்
தகப்பனே, இந்த பிள்ளையுடைய தொழில் வளங்கள், கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தருகிறோம். என் தேவனுடைய மகத்துவமுள்ள கரமானது இந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பதாக. யாராவது வியாதி வேதனைகளோடு பலவீனங்களோடு இருப்பார்களே இருந்தால் இந்த நிமிடமே ஆரோக்கியம் உண்டாவதாக, பரிபூர்ண சுகம் உண்டாவதாக, நிரந்தர சமாதானம் உண்டாவதாக. யாராவது குடும்பத்திலே சண்டைகள் சச்சரவுகள் இருக்குமா இருந்தால் சமாதானம் உண்டாவதாக ஆண்டவரே. சேமத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த கிழமை முழுவதும் பிள்ளைகள் திருப்தியாய் புசிப்பார்களாக. கண்மலையின் தேனினால் திருப்தியாக்குவீராக ஆண்டவரே. என் ஆண்டவர் தாம் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய ஆசீர்வாதம் கூட நடத்த வேண்டும்படியாக செபிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தபடினால் நன்றி செலுத்தி எங்களை தாழ்த்தி உயர்த்தி ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் ஏறெடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.